ஆனால் அது இல்லை முக்கியம். இதை எப்படி வந்து நம்ம வேர்ல்டு அத்தனை பேரும் வந்து பார்க்க வைக்க போகிறோம், எப்படி எல்லாரையும் ஆவலோடு எதிர்பார்க்க வைக்க போகிறோம், அதுதான் பர்பஸ். அதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணுறாரு. இன்னொன்று அதுக்கான ஸ்பான்சர்ஸ் நிறைய அவருக்கு கிடச்சிருக்காங்க. அவர் இல்லை, அந்த கிளிம்ஸை நானும் பார்த்தேன். அந்த கிளிம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு கோல் வந்து விழுவுது, எரிகல்னு சொல்ல முடியாது, ஒரு சிறு கோல் விழுவுது. அதனால அந்த உடனே காட்சி வந்து மாறி அண்டார்டிகால வந்து ஒரு பனிப்பாறைகள்லாம் இது பண்றது மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல வாட்டரு, அப்புறம் அந்த யுகத்தை வந்து வெவ்வேறு விதம் பிரிச்சு பிரிச்சு போடுறாங்க. அதான் அந்த கிளிம்ஸை நம்ம இப்படி சொல்லக்கூடாது. அவங்க வந்து அங்கே இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ராஜமௌலி சொல்றாரு. சார் இப்போ ஒரு காட்சி நான் எடுத்த இந்த வாரணாசி படத்தோட ஒரு காட்சியை நான் போடுறேன் பாருங்க அப்படின்னு போடுறாரு. அந்த அகன்ற திரையில நம்ம வழக்கமாக பார்க்குற சைஸ் என்ன 70 mm வச்சுக்காங்களேன், இந்த 70 mm சைஸுக்கு போடுறாரு. நம்ம சாதாரணமாக சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த திரை வந்து விரியுது. அந்த திரை வந்து அப்படி மேலே 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 ஏறி ஃபுல் ஸ்க்ரீன் 110 × 130 அடி, அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுக்கும் ஒரே காட்சி வந்து விரியுது. பொதுவாக வந்து நம்ம இங்கே இருக்கிற எந்த சினிமா ஹால்லையும் அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது, அந்த மாதிரி பார்க்கவே முடியாது. ஆனால் இவர் வந்து அந்த மொத்த ஸ்க்ரீனுக்கும் ஒரு படத்தை வந்து அதை வந்து அப்படியே என்லார்ஜ் பண்ண 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 கண்கள் நமக்கே விரியுது. இதில் என்னென்னா எந்த இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு குறை கூட உங்களால் கண்டுபிடி, அத்தனை கிளாரிட்டி. ஒரு ஐமேக்ஸ் அப்படின்னா ரியல் ஐமேக்ஸ் இல்லை. அதில் கூட ஒரு செய்தி வெளிவந்தது என்னன்னா, அவரு அந்த கிளிம்ஸ் ஓப்பன் பண்ணி சொல்றாங்கல்ல எல்லாரும், அதை சொல்ல போடும்போது ஒரு தடை மாதிரி வருது. சொல்கிறேன் நான்.